இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே நேரத்திலே இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற நாம் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரீதியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, உங்கள் திருவுள சித்தத்தின்படியே இன்றைய நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீ கொடுத்த அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, திருமணம் என்பது நிலை பெறும் அன்பின் வாழ்வாக ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். சாமி, இந்த உலகத்திலே நிலையான ஒரு வாழ்க்கைக்கு அன்பு பெரியது, அந்த அன்பு குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்கத்தக்கதாக இந்த நேரத்தை எங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் செயல்பாட்டையும் நீர் ஆசீர்வாதத்தை ஒருமுகப்படுத்தும். நாங்கள் யாவரும் சேர்ந்து உமக்கு முன்பாக ஆண்டவரே இந்த விவாக மஞ்சத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த கிருபைதான் மீட்பர் இயேசு நிமித்த ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசவுதியும் கர்த்தரே நீத்தம் மகிழவே விசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயே மனவாளனே ஆசாரியர் வன்ராஜனும் ஆசீர்வதித்திடும். அன்பு இறை மக்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன என்று சொன்னால், தம்பதிகளாக இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் தயவு செய்து கணவன் மனைவி ஒன்றாக உட்காருங்கள், கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இந்த பாடலையும் நினைத்து பாருங்கள். இம்மன மக்களோடென்றும் என்றும் தங்கிடும் உம்மையே கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடின் பாக்கிய சூட்சமே உம்மிலே தங்கி தாரிக்க ஓக மாருளுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மேசியாயே மனவாளனே ஆசாரிய வாஞ்சோ ஜனோம் ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் இவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடு மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோங்கும் ஏவ நெஞ்சத்திலே வீற்றாலும் நீரேசு ராஜனாம் பெற்றரவான்றாய் செய்யற்கே ஓப்பாய் ஒழுகவே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மேசியாயே மனவாளனே ஆசாரியர் வன்ராஜனும் ஆசீர்வதித்திடும். இப்படியாக திருமணத்திலே ஒரு அழகான பாடலை இசையோடு பாடுகின்ற வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அநேக தம்முடைய திருமணங்களிலே கண்டிருப்பீர்கள். உங்களை வாழ்த்துகிறோம். குறிப்பாக திருமணத்திலே இந்த நாளிலே ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை குடும்பஸ்தர்களையும் ஊழியர்களையும் பெரியோர்களையும் நண்பர்களையும் வாலிபர்களையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்று சொன்னால், திருமண வாழ்வு என்பது மிக சிறந்ததான ஒரு வாழ்வு. திருமண வாழ்வு என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய நல்வாழ்வு. இந்த வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நம்முடைய மனைவிகளோடு சந்தோஷமாய் நிறைவாய் வாழ வேண்டும்.
ஆண்டவர் சொன்னாரே முப்பிரி நூல் அறாது என்று. ஆகவே தாலி கட்டின அந்த தாலி நிறைய இடத்துல ரொம்ப ஒரு சோகமான விஷயத்தை நான் முதலாவது சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்முடைய ரெஜிஸ்டர் ஆபீஸ் கோர்ட்டில் போய் நின்னா இந்த கதைகள் தான் நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். டைவர்ஸ், விவாகரத்து, அதிலும் குறிப்பாக விவாகரத்து கிறிஸ்தவ திருமணங்களிலே தான் அதிகமாய் நடைபெறுகிறது. மிக 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 வருத்தமான ஒரு காரியம். ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுண்டானால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உங்களால் பேசி தீர்க்க முடியவில்லை என்றால் பெரியோரை அணுகுங்கள். பெரியோர்கள் பேசட்டும், குடும்பத்தார் பேசட்டும், பெற்றோர் பேசட்டும், சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். அப்படியும் முடியாவிட்டால் தான் திருச்சபையை அணுக வேண்டும். திருச்சபையிலும் முடியாவிட்டால் நீங்க சொல்ற மாதிரி எங்கனாலும் போகலாம். அது உசிதமான ஒன்று அல்ல. ஆகவே கணவனும் மனைவி இணைந்து நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கை பரிசுத்த மெய் விவாகம் நம்முடைய மங்கள நோட்டீஸ்ல நம்ம போடுறோம். பரிசுத்த மெய் விவாக அழைப்பிதழ் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா இந்த திருமணம் என்பது கடவுளுடைய இறையரசின் நிழலாய் ஏற்படுத்தப்பட்டபடியால் தான் பரிசுத்த மெய் விவாக அழைப்பிதழ் என்று போடுகிறோம். ஓசியா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19-20 படிங்க. நித்திய விவாகத்துக்கென்று, நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நல்லா பாருங்க, நித்திய விவாகம், இந்த உலகத்துக்கு விவாகம் ஒன்று. இதன் பிறகு கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலேயும் நீங்களும் நாம் உங்களுடைய துணைவியாரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஆண்டவர் சொல்றாரு. நித்திய பரிசுத்தமான மெய்யான பரிசுத்தமான விவாகத்து என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உங்களை அவர் நியமித்துக் கொள்வார். அப்படியானால் என் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே ஒருவேளை ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணையோ அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையோ நியமித்துக் கொள்கிறோம். இது கர்த்தருடைய கிருபை. ஆகவே கர்த்தரின் திருநாமத்திற்காக நம்மை நியமித்துக் கொள்கின்ற நாம் என்னாலும் இந்த திருமண வாழ்க்கையை வழுவாதபடி பற்றி கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இறைவனுடைய உன்னத திட்டம் இந்த திருமண திட்டம். சாக்ரட்டிஸ், உங்களுக்கு தெரியும், கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் என்பவர். அவர் வாழ்ந்த காலத்திலே வாலிபர்களிடத்தில் அநேக வாலிபர்கள் வந்தார்கள். அவரிடத்தில் பேசிக் கொடுக்க அவர் சொன்னார், எப்படியாவது திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னது எப்படியாவது இந்த திருமணத்தை செய்து கொள்கின்றார், எப்படி செய்ய முடியும் அப்படி என்று நினைத்தார். எப்படியாவது திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்தது சொல்றார் பாருங்க, நல்ல மனைவி கிடைத்தால் நல்லது. மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, நிறைவா இருங்க. அதே நேரத்தில் உங்கள் மனைவி மோசமானவளாய் இருந்தால் அதற்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு தத்துவ ஞானியாய் மாறி வருகின்ற காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்படியானால் மனைவி நல்ல விதத்திலேயும் நாம் கற்றுத் தருகிறாள், கெட்ட விதத்திலேயும் நமக்கு உயர்த்துகிறாள் என்று பார்க்கிறோம். லியோ டால்ஸ்டாய் அவர் பிறக்கும் பொழுது 21 கதவுகள் உள்ள பங்களாவில் பிறந்தார். பெரிய பங்களா. லியோ டால்ஸ்டாய் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய மரணத்தை ரொம்ப பரிதாபமான மரணத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு பாடி செத்து போயிருக்குது. போய் பார்த்தா லியோ டால்ஸ்டாய் கவிஞர் டெஃபடில்ஸ் என்ற ஒரு பாட்டை ரொம்ப அழகாக எழுதினார். ஆகவே அவர் ஒரு ஆங்கில கவிஞர். அவர் மரித்த பொழுது யாருமே துணை இல்லை, மனைவியின் துணை இல்லை, பிள்ளைகளின் துணை இல்லை, எவருமே துணை இல்லை. காரணம் மனைவியினுடைய சண்டை, மனைவியினுடைய கோபம், மனைவியினுடைய எரிச்சல். இவர் விலகி வந்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, இதை போன்று நம்முடைய திருமணங்கள் அமையக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதான் சொல்றாரு, உங்களை நித்திய விவாகத்திற்கு என்று தெரிந்து கொள். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆணையோ பெண்ணையோ கரம் பிடிக்கிறீர்கள். அவர்களோடு கூட உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய உன்னதமான ஒரு சரித்திரம். குறுந்தொகையில ஒரு பாடல் உண்டு, என் நினைவுக்கு வருதெல்லாம் சொல்லிடுறேன். குறுந்தொகையில ஒரு பாடல் உண்டு. அதுல கணவன், அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் சந்திக்கிறாங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ, அழகா சொல்லப்படுங்க. யாயும் நானும், ஞாயும் நீயும், யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு. எந்த விதத்தில உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எந்தை, உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர்களை தெரியல. யாதும் யாவும் நீயும் அவ்வழி
அரிதும். எவ்வழி அரிதும். நீங்களும் நானும் இந்த இப்போ சந்திக்கிறோமே, இது எந்த சரித்திரமோ தெரியல. செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று சொல். செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஆகவே ஒரு பாலைவனத்திலே பெய்கின்ற அந்த தண்ணீரானது எவ்விதமாய் மழையானது அந்த பாலைவனத்திலே உறிஞ்சப்படுகிறதோ அதை போலவே நீயும் நானும் சந்தித்தோம். எனக்கு அருமையானவர்கள், இதுதாங்க கணவன் மனைவியினுடைய உன்னதமான ஒரு செயல். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கணவனும் மனைவியும் பிரியாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இல்லறம் என்பது ஒரு புதிய சந்ததியை உருவாக்க கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். துவக்கத்தில் இதுல பாதிரிமார்கள் ஈடுபடலை. 4ஆம் நூற்றாண்டில் தான் பாதிரிமார்கள் ஈடுபட்டு திருமணத்தை நடத்தி வைத்தாங்க. இந்த திருமணம் என்பது உடன்படிக்கையாக மாறியது. உடன்படிக்கை என்பது நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. எந்த விதமான நிபந்தனை இல்லை. ஆணும் பெண்ணும் இது நிமித்தம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. திருமணம் என்று சொன்னாலேயே இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா எல்லா ஆலயத்திலையும் எல்லா திருமண நிகழ்விலையும் இந்த வசனத்தை பார்த்து, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஒரு பரஸ்பர அன்பு வேண்டும் இந்த இரண்டு பேருக்கும் என்றால் ஏற்ற துணையா இருக்க வேண்டும். திறந்த மனப்பான்மை அமைய வேண்டும். அதான் எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது 23 33 வரை வீடுகளிலே நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து படிச்சீங்களா அதில் தெரியும். ஒரு பரஸ்பர கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு, சொல்ல முடியாத அன்பு. ஐயா, நேற்று வரையில தந்தையோடு கூட நல்லா இருக்கிறா பெண்ணு, இன்னைக்கு திருமணம் ஆயிட்டோன்னே அவரு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. என்ன அருமையான நினைவூட்டல் பாருங்க. கர்த்தருடைய கிருபை, அவளுடைய ஆசை அவனை பற்றியதாய் மாறிவிடுகிறதே, அதுதாங்க திருமண பந்தம். ஆகவே இந்த திருமண பந்தம் என்பது பரஸ்பர அன்பையும் திறந்த மனப்பான்மையும் சுட்டி காட்டப்படுகிறது. அல்லது எபேசியர் புத்தகத்தில் கூட 5ஆம் அதிகாரம் 23 33 வரை நீங்க மீண்டும் மீண்டுமா அதை படிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா புரியும். ஆகவே திருமணம் என்பது அவருக்குள்ளதாக நிர்ணயிக்கப்படுகின்ற மாபெரும் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலே இணைக்கின்ற திருமண வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த திருமண அனுபவத்தின் மூலமாய் நாம் சந்திக்க போகிற அல்லது சிந்திக்க போகிற 3 நிகழ்வுகளை மிக சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக, இந்த திருமண வாழ்வு என்பது ஒப்புர வாக்குதலின் அடையாளம். இந்த திருமண வாழ்வு என்பது ஒப்புர வாக்குதலின் அடையாளம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நாம் செல்லுவோம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். திருமணத்தினுடைய ஒப்புரவாதின் அடையாளம். நேற்று வரை கண்ணதாசன் பாடின பாட்டு ஞாபகத்துக்கு வருது. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. என்ன அழகா பண்ண பத்திகளா. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, சரி பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு திருமணம் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு நீ வேறு நான் வேறு அல்ல. ஆக இதுதாங்க ஒப்புர வாக்குதல் முதல் அடையாளம். ஒப்புர வாக்குதல் என்பது நம்மிடத்திலே பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்த இந்த நற்செயலை மனுஷன் பிரிக்காத. மனிதன் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில பிரச்சனை வர்றதுனால நண்பர்களால. ஐயா, பையனுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா, திருமணம் வரைக்கும் வந்தா நண்பன் அவன்தான், விட்டுடு அவனை. அவன் போய் அவன் மனைவியோட இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அவனை கடைசி வரைக்கும் ஐயா லைஃப் லாங் ஃப்ரெண்ட், ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். லைஃப் லாங் ஃப்ரெண்ட் ரைட் தாங்க. ஆனால் அவனுக்கு ஏன் கூட்டின்னு வர வீட்டுக்குள்ள பெட்ரூமுக்குள்ள ஏன் கூட்டின்னு வர? நீயும் உன் மனைவியும் இன்பமாய் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தலம். ஆகவே நண்பர்களை அழைத்து வராதே, நண்பரிடத்தில் சென்று விடாதே. உன் மனைவியை எப்பொழுது நினைத்தாலும் சொல்ல, தேவன் இணைத்ததை மனிதன். இன்று அநேக குடும்பங்களிலே நான் பார்க்கின்ற குடும்பங்களிலே, நான் அநேக குடும்பங்களை சந்தித்தது உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே. நான் பார்த்த குடும்பங்களிலே, அநேக குடும்பங்களிலே ஐயா நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது.
நல்ல நண்பர் தான். ஆனா மனைவியை பிரிக்கிறவன் எவனுமே நல்ல நண்பன் கிடையாது. மனைவியோடு இன்பமா இருறான்னு சொல்லாதவன் எவனுமே நல்ல நண்பன் கிடையாது. ஆகவே தான் சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனிதன் எக்காரணத்தை கொண்டும். அநேக வீட்டில் மாமியார் பிரிக்கிறாங்க, அநேக வீட்டில் நாத்தனார் பிரிக்கிறாங்க. இவ்விதமாய் பிரிவினைகள் இருக்கிறதே, இவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு. ஏன் என்று சொன்னால், இந்த திருமணம் ஒப்பந்தம் என்பது ஒப்புர வாக்குதலின் அடையாளம், ஒன்றுபடுகின்ற அடையாளம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். தேவனுடைய திருவுள சிற்றத்தின்படியே ஆதியிலே படைக்கப்பட்ட பொழுதே ஆணுக்கு துணை பெண் என்றும் பெண்ணுக்கு துணை ஆண் என்றும் இறைவன் படைத்தார். படிங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, கல்யாணம் ஆன அடுத்த நாளே சொல்லுவாங்க, அம்மா கட்டி என்னங்க பண்றது, அவன் பக்கம் போயிட்டாங்க. போட்டோம், அதுக்காக படைச்சோம், அதுக்காக தானே நீங்களும் நானும் பாடுபட்டு 7 அதை சொல்ல 7 செருப்பு தேயணுன்றாங்களே, 7 செருப்புல 18 செருப்புல தேஞ்சு கல்யாணத்தை பண்ணி வச்சோமே. பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானம், அதான் ஒப்புரவாதல அடையாளமா இருக்கட்டும். திருமணம் என்பது இன்னொரு வகையில் பார்க்க ஒரு முடிவு அல்ல, அது துவக்கம் தான். ஜஸ்ட் இட்ஸ் எ பிகினிங். புதிய எண்ணத்திற்கு பிகினிங், புதிய தீர்மானத்திற்கு பிகினிங், புதிய வாக்குறுதிக்கு பிகினிங், புதிய பொறுப்புகளுக்கு பிகினிங். யாருக்கு? இந்த 2 இளம் தம்பதியாருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் மிக அழகா சொல்றாரு, ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்தார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு படிங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். பிரிந்து அல்ல. ஐயா, ஒரு அம்மா நைட்ல பால் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வந்து டம்ளர்ல கொடுக்குறாங்க. யாருக்கு? கணவன் கொடுக்குறாங்க. பாலை கொடுத்துட்டு சாப்பிடுங்கய்யான்றாங்க. அப்படியே அவங்க ஒரு முறை குடிச்ச உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க யார் மேல ரொம்ப பாசம் வச்சுருக்கிறீங்க? அந்த அம்மாவுக்கு பாருங்க பிரிக்கின்ற எண்ணம் வந்துடுச்சு. அவன் என்ன சொல்றது, அம்மான்னு சொன்னா கோச்சுப்பா, இவன் மேலன்னா அம்மா என்ன ஆகுதுன்னுவா. ஆகவே என்ன பண்றது என்று சொல்லிட்டு, என்னுடைய பாசம் என் தாயார் மீதும் என் மனைவி மீதும் இருக்கிறது என்று சொல்லிட்டான். உடனே அவன் கோச்சின்னு உட்காந்தீங்கன்னா என்ன சொன்னான்னா, 2 பேரும் எப்படி நீங்க ஒரே இருதயத்தில் வைப்பீங்க? அப்போ அந்த அருமையான சகோதரன் சொன்னான், அம்மா இந்த கொஞ்சம் குடிச்சிட்டுனே கொஞ்சம் பால் ஊத்துனா. நிறைய ஊற்றினார்கள். அந்த பாத்திரம், அந்த டம்ளர் நிறைந்து போய்விட்டது. நிறுத்து, சர்க்கரையை கொண்டு வா. சர்க்கரையை வாரி வாரி அதில் போட்டு நேர்ந்து கலக்கி நேர்ந்தான். சர்க்கரை கலக்கி போவதை ஒழிய பால் வடியவில்லை. இதான் சொன்னான். இதை போல தான் சர்க்கரை நீ என்றால் என் அம்மா பால், என் அம்மா பால் என்றால் நீ சர்க்கரை. ஆகவே இதை மாறி மாறி வருகிற ஒரு உலகமானது, இந்த உலகத்திலே இந்த டம்ளர்லயே இந்த பாலும் சர்க்கரையும் ஒன்னா இணையுதே, ஏன் நம்ம உலக வாழ்க்கையில ஒன்றாய் இருக்க முடியாது? மிக அருமையான ஒரு உன்னதமான ஒரு நன்மையான ஒரு செயலை, ஒப்புரவாக்குதல் திட்டத்தை அங்கே செயல்படுத்தி காட்டினான் அந்த கணவன். ஆதியாகமம் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23-24 படிங்க. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும். திடீர்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு மயக்க வர வச்சுட்டாரு. மயக்க வர வச்சுட்டு அவன் எலும்பு ஒன்று உருவினாரு. விழா எலும்புலேருந்து உருவி அழகான ஒரு பெண்ணை செய்தாரு. பெண்ணை செய்து கொண்டு நிறுத்தினார் பக்கத்தில். உடனே ஆதாம் கண்விழிச்சு பார்க்கிறான். கண்விழிச்சு பார்த்த உடனே தன் எதிரே ஒரு அழகான பெண் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலேயே முதல் கவிதை பிறந்தது அங்கதான் சொல்றாங்க. அப்படிங்க. இவள் என் எலும்பில் எலும்பானவளும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். மாம்சத்தில் மாம்சமானவளும் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால், இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆண்டவர் படைப்பை பார்க்கிறோம். எல்லாத்தையும் மண்ணில் உருவாக்குறாருங்க. மரத்தை மண்ணில், செடியை மண்ணில், விலங்குகளை மண்ணில், எல்லாத்தையும் மண்ணிலேயே உருவாக்கிட்டு, வார்த்தையால் உருவாக்கிட்டு, மனிதனையும் வார்த்தையால் உருவாக்கிட்டு, அடுத்தது தாங்க வராரு. ஒரு பெண்ணை படைக்கும் பொழுது இவளையும் மண்ணாக படைத்து விட்டால் தவறாக போய்விடுமே என்று ஆண்டவருடைய கிரேட் கிரியேட்டர் அவர் தாங்க. ஆண்டவருடைய சிறந்த ஞானம் பாருங்க. அவளை மண்ணாக படைக்கவில்லை, இவன் எலும்பிலிருந்து ஒன்று எடுத்து படிச்சா. ஏன்னா இவன் நீ யாரோ என்று சொல்லிவிடாது கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த எலும்பிலிருந்து படிச்சான். ஐயா, எனக்கு அருமையானவர்களே, அந்த எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஏவாள் தான் நமக்கு ஆதி தாயாய் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அந்த ஆதாமும் ஏவாளும் மிக சிறந்த வாழ்க்கையை நடத்தினார்கள். அவர்கள் எப்படி நடத்தினார்கள் சொன்னால், இந்த ஒப்புரவாக்குதலில் முதல் படி அன்பின் அடிப்படை.
அன்பினால் செயல்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது அன்புதான் எல்லாவற்றுக்கும் பாருங்க, உங்களிலும் அவனவனிடத்தில் அன்பு கூறுவது போல தன்னிடத்தில் தன்னை எவ்விதமாய் நேசிக்கிறானோ, தன்னை எவ்விதமாய் விரும்புகிறானோ, தனக்கு எவ்விதமாய் தன் மீதே அன்பு செலுத்துகிறானோ அவ்விதமாய் தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். எங்கிருந்தோ வந்தவன் அல்லையா, உன் எலும்பில் எலும்பானவள், சதையில் சதையானவள். அதானே ஆதாம் ஏவாளும் இவருடைய அந்த வாழ்க்கை கற்பிக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். ஒப்புரவாகுதலின் அடையாளம் என்னவென்று சொன்னால் அந்த அன்பின் அடிப்படை. அந்த அன்பின் அடிப்படையிலே கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே படிங்க, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழணும். ஏனென்று சொன்னால் கடவுள் உறவை உறுதிப்படுத்துகின்ற அடையாளத்தினுடைய முதல் படி இந்த திருமணம். இந்த திருமணமானது எவ்விதமாய் மிக சிறப்பான இந்த திருமணமாய் அமைகிறதோ அதை போலவே கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையில ஒப்புரவு மிகவும் அவசியம். ஒப்புரவு மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் பிறக்கின்ற அன்பு மிக அவசியம். நம்ம வாழ்க்கையில சாதாரணமா பார்க்கிறோம், விளையாட்டில் பார்க்குற மூணு கால் ஓட்டம். அது 3 கால் ஓட்டம், 2 கால் ஓட்டம் கேள்விப்பட்டிருக்கோம், 4 கால் ஓட்டம் ரிலே கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் 3 கால் ஓட்டம். ஐயா 2 காலை ஒன்னா கட்டின்னு ஓடணும். அப்போ அவனுக்கு இருக்கிறது இந்த 2ம் சேர்ந்தா 1, இந்த 1 தனித்தனியா. ஆக 1, 2 இது 3வது கால். ஆக 3 கால் ஓட்டத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த 3 கால் ஓட்டத்தில் 2 பேர் இணைக்கப்படுவார்கள். அந்த 2 பேருடைய 2 கால்கள் இணைக்கப்படும். இணைக்கப்படுகின்ற கால்கள் என்னுடைய கால் உன்னுடைய கால் என்ற பேதம் இல்லாதபடி 2ம் ஒன்னா சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும் 3 காலில் ஓடி. இது நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அறிவை பாடத்தை கற்று தருகின்ற ஒன்று. ஆகவே இந்த 2 காலம் ஒன்று ஊக்கப்படுத்தணும், ஒன்று செயல்படுத்தணும், ஒன்று இசைந்திருக்க வேண்டும். இதாங்க திருமண வாழ்க்கை. ஒப்புரவாகுதலின் அடையாளம் என்பது இதுதான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இல்லை வெவ்வேறு ஆளாக இருந்து காலை கட்டி விட்டாங்கன்னா வெவ்வேறு ஆளும் அவங்க எப்படின்னா போட்டு நான் எப்படின்னா போட்டு உட்காந்துப்பான், இவன் விழுந்துருவான். வெற்றி பெற முடியாது. ஆனால் கடவுள் படைத்த படைப்பிலே மிக உன்னதமான ஒரு படைப்பு ஆண் பெண்ணி திருமண வாழ்வு தான், திருமணம் தான். அந்த பந்தம் தான் கர்த்தர் ஏற்படுத்தியது. அந்த உன்னதமான அந்த ஒப்புரவாக்குதலின் அடையாளம் ஒன்றுபட வேண்டும். என்றால் இந்த 3 கால் ஓட்டத்திற்கு நீங்களும் நானும் தயாராகணும். இந்த 3 கால் ஓட்டத்தில் எவ்விதமாய் ஒருவரோடு ஒரு ஊக்கம், வைங்க எடுங்க வைங்க கால் வைங்க போங்க வாங்க என்று 2 பேரும் மாறி மாறி சொல்லினே போனா தான் இந்த கால் இசைந்து ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்கும், ஒருவரோடு செயல்படும், ஒன்றோடு ஒன்று ஊக்கப்படுத்தும், வெற்றியை பெற முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒப்புரவாதல் என்பது அன்பின் அடிப்படையில செயல்படுகின்ற மிக பெரிய காரியமா. ஆகவே நிறைய பேர் என்னால முடியும், திமிரான வார்த்தை. உங்களால முடியும், உன்னால் முடியும் தம்பின்னு சொன்னார் சொல்றதுக்காக எல்லாம் எங்களால முடியும் அப்படி லூசிபர் அப்படிதான் நினைச்சான். என்னால் எல்லாத்தையும் முடியும். ஏசாயா 14:14 படிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. லூசிபர் சொல்றான், நான் தான் கடவுள், அவரு நான் படைக்கிறது, நானே படைப்பேன், நான் உன்னது. இப்படியா இருந்த கடவுளோடு இருந்த தேவதூதன் செருக்கான தன்மையினாலே பெருமை குணத்தோட சொல்லிட்டாயா, அவனை ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். ஆகவே திருமண வாழ்க்கையில இந்த செருக்கு மனப்பான்மை இருவருக்குமே வரக்கூடாது. நான் தான் ஒருவேளை கணவனை காட்டிலும் மனைவி அதிகமான ஊதியம் பெறுகிறார், இல்ல மனைவியை காட்டிலும் கணவன் அதிகமான ஊதியம் பெறு, நான் தான் ஊதியம் வாங்குறேன், நான் தான் செலவு பண்றேன், நான் தான் செய்யறேன், நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன், நான் தான் குடும்பத்தையே தூக்கி வச்சிருக்கிறேன் அப்படி என்ற எண்ணம் வராதபடி இந்த செருக்கு மனப்பான்மை, பெருமை மனப்பான்மை எவருக்கும் வரக்கூடாது. இதற்கு முன் அடையாளமாகத்தான் லூசிபரை கொண்டு வந்து நிறுத்துறார். அவர் சொல்றா, நான் வானத்துக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன்ற அப்படிப்பட்ட திமிர் பிடித்த அந்த லூசிபர் கீழே விழத்தளம். ஆகவே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்தலே வெற்றிக்கு வழியாக சொல்லப்படுகிறது. இதுதான் ஒப்புரவாக்குதலின் மிக உன்னதமான ஒன்று. கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் இசைந்து வாழ்கின்ற வாழ்வு தான் வலுவுள்ள வாழ்வாக காணத்தான் ஆண்டவர் சொன்னார். தகுந்த துணை, உன்னோடு கூட வாழுகின்ற தகுந்த துணையை
இன்பத்திலும் துன்பத்திலும் கடைபிடிச்சு சொல்றோமே, வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே ஒற்றுமையாய் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம். சொல்லி விட்ட உடனே 6வது மாசமே பிரிஞ்சிடறான். எனக்கு தெரிந்த அநேக தம்பி தங்கைகள் பிரிவினை நாடி ஓடி பலவிதமான பிரச்சனையோடு திரும்ப வந்து சொல்றாங்க, ஐயா அந்த பெண்ணே நல்ல பெண்ணு, என்னுடைய வாழ்க்கையில சிறந்த பெண். இவன் சொல்றான், அந்த அம்மா சொல்றாங்க, சில பெண்கள் வந்து, ஐயா அவளை கூட நடந்திருக்கும், இவராக கூட வந்தேன், அதை விட மோசமாக இருக்கிறாரு. எனக்கு அருமையான கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்புகளை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுளின் துணையை உறுதி செய்ய படைத்த படைப்புகள் தான் நாம். இந்த திருமணம் என்பது தூய உறவின் வழியாக கடவுளின் அன்பின் துணையை ஏற்றுக்கொள்வதே. ஆகவே இந்த ஒப்புறுதலின் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இதுதான் திருமண வாழ்வினுடைய முதல் படி. 2ஆம் படி என்னவென்று சொன்னால், இந்த திருமணம் வாழ்வு என்பது கடவுளால் வடிவமைக்கப்பட்ட நிருபம். நிருபம்னா லெட்டர். கடவுளால் வடிவமைக்கப்பட்ட நிருபமாயிருக்கு. தொடக்க நூல், அதாவது ஆதியாகம புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது, மனுஷன் தனிமையாய் இருக்க கூடாது என்று சொல்லி ஏற்ற துணை அவனுக்கு ஒரு நல்ல துணையை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதாங்க திருமணம். இந்த திருமணத்தினுடைய 2வது காலகட்டம், 2வது படி என்னவென்று சொன்னால், இவர்கள் கடவுளால் அமைக்கப்பட்ட நிருபங்களாய் காணப்படுகிறார்கள். கடவுளின் மகிமைக்காய் படைக்கப்பட்டவர்கள். பூமியிலே கடவுளின் அன்பின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். கடவுளின் விருப்பப்படி நடக்கின்றவர்கள். உண்மையான அன்பு தேவையா என்று சொல்லி அந்த அன்பின்படி நடந்து வாழ்க்கையில பிரசித்தமாகிறவர்கள் தான் இந்த கணவனும் மனைவியும். ஆகவே கடவுளால் வடிவமைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது இது ஒன்று தாங்க. ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்கிறார், ஆனால் இதுதான் மிக உன்னதமான ஒரு செயல். திருமணம் என்பது கிறிஸ்துவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது. திருமணத்தினுடைய வெற்றி என்பது சரியான நபரை கண்டுபிடிப்பது அல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, சரியான ஜோடி கடிச்சிட்டாங்க. வெளிப்புற தோற்றம் அல்லையா, உள்புற தோற்றம், மனதை பாரு. ஆகவே இந்த திருமணம் என்பது சரியான ஜோடியை கண்டுபிடிப்பது அல்லையா, சரியான நபராக கிடைத்ததை மாற்றுவது. இதுதான் நிருபம். இன்று அநேகர் தம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமையை மறந்து விடுகிறார்கள். தங்களுக்கு வாய்க்க பெற்ற மனைவி ஒருவேளை கொஞ்சம் கோபக்காரியா இருக்கலாம், அதிகமான செலவு பண்றவா, அவளை மெதுவா பேசி தன்வயப்படுத்தி ஒரு லெவல்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உன்னால முடியலன்னா அப்புறம் உனக்கு என்னத்துக்கு பெரிய பெரிய ஆபீஸ்ல உத்தியோக பதவி, உனக்கு எப்படி ஒரு பெரிய தலைமை ஆசிரியர் பதவி, உனக்கு எப்படி ஒரு ஆயர் பதவி, உனக்கு எப்படி ஒரு பாஸ்டர், உனக்கு எப்படி ஒரு ஊழியர், இதெல்லாம் அப்படியே நினைச்சு பாரு. உனக்கு தலைவர், உன்னுடைய மனைவியை சரி பண்ண முடியலையா? ஆகவே தான் கடவுள் சொன்னாரு, மெதுவாக உனக்கு இணைந்தவளாய், உனக்கு ஒப்புமை ஆனவளாய், உனக்கு சரியானவளாய் ஏற்றுக்கொள்ளாதபடி திருமணம் என்பது எப்படியா அவளை சரி நபராக மாற்றுவதுதான். இதுதாங்க நிருபத்தினுடைய முதல் படி. அப்படியானால் அப்போ பார்க்கிறவன் என்ன சொல்லுவானா, அந்த அம்மா எப்படி வந்தாங்க, எப்படி மாறிட்டாங்க, இல்ல இந்த ஐயா திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரு, எப்படி மாற்றப்பட்டார். இதுதாங்க திருமண வாழ்க்கையினுடைய நிருபம். நம்மை பார்க்கின்றவர்கள், திருமணத்தில் இணைக்கப்பட்ட ஜோடிகளை பார்க்கின்றவர்கள் நம் மூலமாய் படிக்க வேண்டும். இயேசுடைய மகிமையை படிக்க வேண்டும், இயேசுடைய நற்செயலை படிக்க வேண்டும், இயேசுடைய வல்லமையான காரியத்தை படிக்க வேண்டும். இந்த திருமணத்திலே இணைக்கப்பட்ட இவர்கள் திருமணத்திற்கு முன்பாக இப்படியெல்லாம் இருந்தார்களே, இப்பொழுது சரியாய் மாறினார்களே. என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஆபிரகாம் சாராள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதன்படி சாராள் செய்தார். சாராள் என்ன சொன்னாலும் அதன்படி ஆபிரகாம் செய்தார். அவர் பெண்ணு தானே, அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன் இல்லையா. ஈசாக்கு என்ன சொன்னாலும் அதன்படி ரெபேக்காள் கேட்டார். ரெபேக்கா என்ன சொன்னாலும் அதே மாதிரி ஈசாக்கும் கேட்டான். அதே மாதிரி எல்கானா அண்ணால் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டிலே ஜெப தாபங்கள் நிறைந்திருக்க வேண்டுமானால் எல்கனாவையும் அண்ணாவையும் நினைத்து பார்க்கணும். அவருடைய பக்தி வாழ்க்கை, இந்த மூவரை நாம் பார்க்கிறோமே, இந்த மூவரிலே பக்தி வாழ்க்கை முன்னிறுத்தப்படுகிறது. நிருபங்களாய் நமக்கு முன்னதாக இருக்கிறது. அன்பின் அடிப்படையிலே செயல்படுகின்ற அந்த நிருபங்களை நாம் வாசிப்போம். மனோவாவை பார்க்கிறோம். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பது என்று தேவனிடத்தில் கேட்கிறான். அவன் மட்டும் கேட்கல, அவருடைய மனைவியும் சேர்ந்து கேட்கிறான். என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க. இது என்னுடைய குழந்தை, நான் கேட்டுப்பேன், எப்படி நான் வளர்த்துப்பேன் இல்லையா, கடவுளிடத்தில் கேட்க வேண்டாம். இதுதான் கடவுள் சொல்றார். கடவுளால் வடிவமைக்கப்பட்ட நிருபங்களாய் நாம் காணப்படுகிறோம்.
ஆகவே இந்த நிருபங்களாகிய நாம் நம்மை படிக்கின்றவர்களிடத்திலே நாம் நிருபங்களாய் வடிவத்தின் உண்மையான காரியத்தில் காட்ட வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே 46ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை கடந்து போவோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வடிவங்கள் எப்படி மாறணும்? முதல்ல நீங்க கர்த்தருடைய பாதத்திலே அமரணும். கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிகிறது? அவர்தான் கடவுள், உண்மையான கடவுள், வல்லமையான. எப்படி தெரியும்? என்னுடைய வாழ்க்கையில நான் ருசி பார்க்க வேண்டும். நான் ருசி பார்த்தால் தான் இந்த ருசியை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும், நிருபங்களாய் மாற முடியும். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில இயேசு நல்லவர் என்று சொன்னால் போதாது, நல்லவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில ஏற்று நான் நல்லவனாய் என் நிருபமாய் காட்டப்பட வேண்டும். ட்ரெயின்ல போகின்ற பழ வியாபாரி ஒருவன் மாம்பழத்தை விற்றுக்கினே போறான். நல்ல பழம், அப்படி பழம், இப்படி பழம், இனிப்பான பழம், சக்கரை குட்டி பழம் அப்படிலாம் சொல்றான். பழம் அப்படியே தான் இருக்குது, சேலாகவே இல்லை. கடைசியாக ஒரு மூலையில் போய் உட்காந்தான், பெட்டிலேயே, ரயில் பெட்டிலேயே உட்காந்து ஒரு பழத்தை எடுத்தான், சாப்பிட்டாயா. சாப்பிடும் பொழுது நமக்கு தெரிய வழக்கமாக இங்கே வழி விட்டானோ இல்லை தான் வழிஞ்சது தெரியல, வழிந்ததை நக்கனாயா அப்படி. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான், என்ன டேஸ்ட் இவன் நக்கறானே. உடனே எனக்கு ஒரு பழம் கொடு. அவன் கேட்டான், எனக்கு ஒரு. ஆகவே கூட காலியாகி போச்சு. இதுதாங்க என் இயேசு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் காட்டுகின்ற நிருபங்களாய் வெளிப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கையிலே முதலாவதாக ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை அடையாளம், அதான் ஒப்புரவாக்கப்பட்ட அடையாளம், அன்பின் அடையாளம். இரண்டாவது நம்முடைய அடையாளம் எப்படின்னா நாம் நிருபங்களாக மாற வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்களை நான் வாசிக்க. முதல் வசனம் படிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு பிறர் வாழ்வதற்காக தன்னுடைய வீட்டையே கொடுக்கிறான் பாருங்க. அந்த வீட்டுக்காரன் என்ன பண்றான் படிங்க. கப்பர் நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று, ஒரு வீட்டில இருக்கிறார் என்று, யாரோ ஒரு வீட்டில வந்து தங்குறாரு பாவம், அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு இருக்கிறது காரணத்தினாலே அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆமாங்க, உள்ளேயும் வெளியும் ரஷ். யார் வீடோ அதுல 4 பேர் வரான் பாருங்க. ஒரு ஆளை தூக்கின்னு வரான். அவனை தூக்கின்னு வந்து எவன் கூட கேட்கல, இது பண்ணல, மேல கதை கூரை கைட்டு கீழே விடுறான். நஷ்டங்கள் வரும். இயேசுவை பின்பற்றுவதனாலே நஷ்டங்கள். இதான் நிருபத்தினுடைய முதல் படி. 2ஆம் படி நிருபங்களாகிய நாம் நமக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை ஒரு பெருசா நினைக்க கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டில நஷ்டம் ஏற்படுகிறது, கஷ்டம் ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது. நெருக்கத்தினாலே ஒருவேளை சுவரெல்லாம் கூட உடச்சிருக்கலாம். அந்த காலத்துல எப்படி அவன் கூறிய பிரச்சனை, அது மாதிரி ஜனலெல்லாம் கூட உடச்சிருக்கலாம். இயேசுவை பார்க்கணுன்ற ஆவல்ல. ஆனாலும் கூட இந்த ஆவலிலே என் இயேசுவை நாம் அர்ப்பணிக்கிறோமே, காட்டுகிறோமே, வெளிப்படுத்துகிறோமே, அதுதான் இங்கே நிருபங்கள். ஆகவே நாம் நிருபங்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் சொன்னானே, இவள் என் எலும்பு என்று சொன்னானே, அதை நிருபங்களாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில காட்ட வேண்டும். நம்முடைய மனைவியை பாதியிலே தள்ளிவிடாதபடி முழு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் பிறகு நாம் வாழுகின்ற ஒரு நிலைமையை அடைய வேண்டுமானால் அதுதான் என் நிருபத்தினுடைய அடையாளம். யாக்கோபு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடந்து போவோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் இதுதாங்க நிருபங்கள். கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் நீங்கள் பிறருக்காக வாழ வேண்டாம். திக்கற்றவர்கள், அனாதிகள், பரதேசிகள், இவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் மிக அழகாய் சொல்லப்படுது. அது அப்பதான் நீங்கள் நிருபங்களாக மாற்றப்படுவீர்கள். பிறர் உங்களை படிப்பார்கள். படிங்க. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. உன்னுடைய பக்தி இவ்விதமாய் நிருபமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். உலகத்தால் மாசுபடாதவர்கள், கரைப்படாதவர்கள், உலகத்தாலே பலவிதமான தீமைக்குள்ளதாக. ஐயா சொல்றான் பாருங்க, அந்த சாத்தா வந்து எனக்கு பழத்தை காமிச்சு போயிட்டேன். அப்படி அல்ல. யார் என்ன சொன்னாலும், என்ன வந்தாலும், எது நேர்ந்தாலும் இயேசு விடாமல் பற்றி கொள்வதுதான் பக்தி வாழ்க்கை. அந்த பக்தி வாழ்க்கை தான் நம்ம நிருபங்களாக மாற்றுகிறது. ஆகவே நமக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் முதலாவது ஒப்புரவாக்குதலின் கனிகளை கொடுக்கிறோம். இரண்டாவதாக
கடவுளால் வடிவமைக்கப்பட்ட அன்பு நிருபங்களாக கணவனும் மனைவியும் வெளிப்படுகிறார்கள். இந்த வாழ்வை அடைய கடவுள் தரும் வாழ்வை வாழ்வதே நாம் நிருபங்களாக மாறுகிறோம் என்பதற்கு பொறுப்பு. ஆகவே கடவுள் எந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவளை கொடுத்துட்டாங்களே இல்லை, அவன் சொல்றான் இவள் என் எலும்புக்கு எலும்பும் தசைக்கு தசையுமானவள் என்று சொல்லி. ஆகவே யாரை கொண்டு வந்து ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தினாலும் அந்த வாழ்க்கை துணையை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அம்மாவும் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் பக்தி வாழ்க்கை. இந்த பக்தி வாழ்க்கை தான் பிறருக்கு நிருபங்களாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த திருமண வாழ்வு என்பது அன்பின் வெளிப்பாட்டின் அடையாளமாய் காணப்படும். முதலாவதாக ஒப்புரவாக்குதலின் அடையாளம், இரண்டாவதாக கடவுளால் வடிவமைக்கப்பட்ட நிருபத்தின் அடையாளம், மூன்றாவதாக அன்பின் வெளிப்பாட்டின் அடையாளமாய் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆமாங்க, என்னுடைய மனைவியை மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, சகோதரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நான் நேசிக்க வேண்டும். அதுதாங்க அன்பின் வெளிப்படையான அனுபவம், அடையாளம். எல்லா மக்களையும் நான் நேசிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இனத்தை, குறிப்பிட்ட சாதியினருக்கு மாத்திரம் நான் தலைவராக வந்துட்டேன் அல்ல, அது ஜாதி தலைவர்கள், மத தலைவர்கள், அப்படி அல்ல. நீ தேசம் முழுமைக்கும் தலைவராகிவிட்டாயே, ஆக தேசம் முழுவதையும் உன் கீழே இருக்கிறது. அன்பின் அடிப்படையிலே உன் தேசத்தாரை இனம், ஜனம், மக்கள், மொழி, ஜாதி, இனம் என்று பேசாதபடிக்கு, பார்க்காதபடிக்கு எல்லோரையும் சமமாய் பாவிக்க வேண்டாம். அதாங்க அன்பின் வெளிப்பாட்டின் அடையாளம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மக்களிடத்திலும் பழகினார். பன்றி இடத்துல போனார், பன்றி இடத்துலையும் போயிட்டு அந்த லேகியோனை குணப்படுத்தினார். பாடையிலையும் போனார், சுடுகாட்டுக்கும் போனார், வியாதிகளுக்கும் போனார், ஆலயத்திற்கும் போனார், மிக உயர்ந்த இடத்துக்கும் போனார், தாழ்ந்த இடத்துக்கு போனார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்பின் அடிப்படை என்று சொல்லும் பொழுது ஒப்புரவாக்குதலின் அடையாளம் என்று சொல்கிறோமே, இரண்டாவது நம்முடைய நிருபங்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோமே, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்படையான அடையாளம் என்னவென்று சொன்னால் இந்த அன்பின் அடிப்படை. படிங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் யாரையும் புறம் தள்ளவே கூடாது. இதுதான் அன்பின் அடிப்படை. அன்பின் அடிப்படையில் செயல்படுகின்ற காரியம் என்பது சொல்லும்பொழுது எல்லோரும் நம் மக்கள், எல்லோரும் எண்ணின மக்கள், எல்லோரும் எம் மத மக்கள், எல்லோரும் எம் மொழி மக்கள் என்ற ஒருவேளை மொழி எதனா பேசிக்கிட்டோம், இனம் எதனா இருக்கட்டும், குளம் எதனா இருக்கட்டும், கோத்திரம், ஆகவே அதையெல்லாம் பார்க்காதையா. நான் தான் தலைவன் ஆயிற்று, நான் முதல்வனாக இருக்கிறேனே, என்னை ஆண்டவர் முதலாவதாக வைத்திருக்கிறாரே, இவ்வளவு மக்கள் மத்தியில என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறாரே, இந்த அடையாளத்தை நான் வீணாக மாற்றிவிடக் கூடாது. இந்த அடையாளம் அன்பின் அடிப்படையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இந்த அடையாளத்தை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால் இந்த எல்லா மக்களையும் நான் நேசிக்க வேண்டும். 5ஆம் வசனம் படிக்காது இல்லையே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். ஆமாங்க, இதெல்லாம் நமக்கு இருந்தா அன்பின் அடிப்படையில் செயல்படவே முடியாது. பண ஆசை இருந்தா பணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆகவே அன்பை நம்ம கொடுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று உங்களுக்கு இதுதாங்க உன்னதமான ஒரு சத்தியம். அன்பின் அடிப்படையிலே வெளிப்பாட்டிலே அடையாளப்படுத்துகிறோமே, என்னத்தை அடையாளப்படுத்துறேன்னா இருக்கின்றதை எனக்கு போதும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவர்கள். படிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான ஜோடிகளே, அருமையான பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான வயோதிக தம்பதியார்களே, உங்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரு நாமத்தினாலே நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழுகின்ற காலத்திலே ஒப்புரவாகுதலின் அடையாளம் உடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒப்புரவாகுதல் மாத்திரமல்ல, நீங்கள் கடவுளால் வடிவமைக்கப்பட்ட குடும்பங்களாக பிறருக்கு படிக்கின்ற நிருபங்களாய் காணப்பட வேண்டும். பிறர் உங்கள் மூலமாக நிறைய கருத்துக்களை வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பினுடைய அடிப்படையிலே 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிறைய பேர் சொல்றாங்க நான் விசுவாசியா இருக்கிறேன். என்ன விசுவாசி? அன்பு இல்லையே. அப்படிங்க, இவைகளில் அன்பே பெரியது. 3 காரியத்தில் நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் பக்தியுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு எது என்ன செய்தாலும்
அன்பு இல்லாவிட்டால் நானே ஒன்றுமில்லை, அன்புதான் எல்லாம். அன்பு விட்டால் ஓசையிடர் கைத்தாளம் போல இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பின் அடிப்படையில் பிறந்த அந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் மிக அழகா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்களை நீங்க கடைசியா சொல்றாருப்பாங்க. இப்பொழுது இந்த உலகத்திலே என்னென்ன நிலைத்திருங்களா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நிறைய பேர் நான் உங்களுக்கு நம்பிக்கை தரேன். இந்த நம்பிக்கை எல்லா விசுவாசத்தை விட, நம்பிக்கையை விட பெருசு எது? அன்பு. அந்த அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஐயா, 2 மான் ஓடுகிறது. வறண்ட பகுதி, பாலைவன பகுதி. ஓடுகிறது. தண்ணீரை தேடி ஓடுகிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை. ஓடி களைத்த அந்த மான்கள் கடைசியா ஒரு சிறு குட்டை போன்ற தண்ணியை பார்க்கிறது. உடனே மகிழ்ச்சி, தண்ணி கிடைத்து விட்டது. ஆனால் மகிழ்ச்சிக்கு பின்னாடியே இந்த தண்ணியில ஒரு மான் தான் குடிக்க முடியும், ஒரு மான் குடிக்க முடியாது. என்ன பண்றது? எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 மானும், ஒன்று ஆண்மான், இன்னொன்று பெண்மான். நிறைய பேர் சத்தியத்தை இந்த கதை கேட்டிருக்கலாம். இது ஒரு உண்மையான உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு செயல்பாடான திருமண வாழ்க்கையில சொல்லப்படுகிறதான ஒரு மிகப்பெரிய சத்தியம். அப்ப இந்த 2 மானும் யோசிக்குது. உடனே ஆண்மான் சொல்லுது பெண்மானை பார்த்து, நீ முதல்ல தண்ணி குடிச்சிடு, அப்புறம் நான் குடிக்கிறேன், நீ தானே கர்ப்பமா இருக்கிற. உடனே இந்த பெண்மான் நான் சொல்லுது, இல்லைங்க, நீங்க தாங்க ஓடி வந்தீங்க, நீங்க முதல்ல குடிங்க. 2 ஒன்றையோட ஒன்று போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில கடைசியாக ஆண்மான் சொல்லு, இல்லை நீ குடிச்சாதான் சரி. பெண்மான் குடிக்கிறது. குடிக்கும்போது சொல்லுது, நான் குடிக்க போறேன், நீங்களும் குடிங்க. 2 பேரும் குடிச்சிடலாம். எவ்வளவு குடிக்கிறோமோ அவங்களுக்கு போட்டோம். சரி, 2 ஒன்றாக, நல்ல கவனிங்க, 2 ஒன்றாக இணைந்து குடிக்கின்றது. ரொம்ப நேரம் குடிக்கின்றது. வாய் அங்கேயாவது வச்சிருக்குது. ஐயா, தண்ணி போயிடல, தண்ணி குறையில, தண்ணி அதே அளவு இருக்கிறது. உடனே ஆண்மான் பெண்மானை பார்த்து சொல்கிறது, நீ குடிக்கவில்லை. பெண்மான் ஆண்மானை பார்த்து சொல்கிறது, நீயும் குடிக்கல. எனக்கு அருமைக்கு தாங்க வாழ்க்கை. இதுதான் அன்பின் அடிப்படையிலே பிறக்கின்ற உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சிறப்பானவர்கள். என்ன வரைக்கும் வயிறு நிறைஞ்ச போதும் இல்லை, என் மணாளிக்கும் எனக்கு மனைவியாய் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றவள், என்னை நம்பி வந்தவள், அவளுக்கும் சாப்பாடு இருக்கணும். என்னை நம்பி பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கும் சாப்பாடு இருக்கணும். என்னை நம்பி வந்த அயலகத்தான், அவர்களுக்கும் சாப்பாடு இருக்கணும். ஆகவே எல்லாருக்குமே, அதான் பாரதியார் பண்ணார், தனி ஒருவருக்கு உணவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினை, இந்த உலகத்தையே அழித்திடுவோம், தனியா ஒரு ஆளுக்கு கூட. அப்ப எல்லாருக்கும் உணவு இருக்கணும். ஆகவே இந்த அருமையான மான்கள் மூலமாய் நாம் கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனை, நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், செயல்கள் ஒன்றாய் காணப்பட வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் செயல்கள் ஒன்றாய், எண்ணங்கள் ஒன்றாய், தீர்மானங்கள் ஒன்றாய், நோக்கங்கள் ஒன்றாய், பொதுவான செயல்பாடுகள் காணப்பட வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இத்தகையதான திருமண வாழ்க்கையில ஈடுபடும். இதுதாக திருமணம். ஏதோ திருமணம் என்பது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படியா நினைத்துக் கொள்வது அல்ல. மனிதனுக்கு ஏற்ற துணையை இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாழ்விலும் தன்னை அடக்கி ஒடுக்கி அவனோடு கூட இணைந்து குடும்பத்தை நடத்துகிற வாழ்க்கையை பெற்று 2 பேருமே, ஆண் தான் பெரியவன் பெண் தான் பெரியவன் அல்ல. உலகத்திலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, எல்லாரும் ஒருவரை. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே இணைக்கப்பட்ட நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். ஒப்புரவாகிற அன்பின் அடிப்படையை கொடுப்போம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நிருபங்களாய் காட்டப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பின் அடிப்படை வெளிப்படுத்துவோம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எபேசியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிகள், இது முக்கியம். அவர் சொன்னா இவர் கேட்கறதில்லை, இவர் சொன்னா அவங்க கேட்கறது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கேள்வி, அவங்க சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்டா அவர் சொல்றாரு இல்லையா, ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணோம் அப்படிங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமாங்க. ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிதல் குணம். ஆணுக்கு நான் ஆண் ஆயிட்டே, பெண்ணுக்கு கீழ்ப்படிலாமா, நான் பெண் ஆயிட்டே, அதிகமாக சம்பாதிக்கிறேனே, இல்லைங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படும். ஆகவே
நம்முடைய திருமணத்தின் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் இறையரசை இந்த உலகத்திற்கு காட்ட விரும்புகிற நாம் அன்பின் அடிப்படையிலே செயல்படுவோம், நிருபங்களாய் மாற்றப்படுவோம், ஒப்புரவாக்குதலின் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிதல் என்ற ஒரு நல்ல குணத்தை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமது கிருபை மகா பெரியது ஆண்டவரே, உமது ஆசீர்வாதங்கள் மகா பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கிற, கணவனும் மனைவியாய் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்துள்ளும். ஆசீர்வாதத்தை தாரும். அன்பின் அடிப்படையிலே இந்த 2 பிள்ளைகளும் கடைசி வரையிலே செயல்பட கிருபை தார். எந்த விதத்திலேயும் சாத்தான் இவர்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு ஆசா பாசங்களை காட்டி பிரித்து விடாதபடிக்கு, இந்த பிரிவினை எண்ணம் மனதிலே தோன்றாதபடிக்கு நீர் அகற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதலை தாரும், உண்மையை தாரும், ஒருவரோடு தாங்கிக் கொள்கின்ற சகிப்பு தன்மையை தாரும். மீட்பர் இயேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் திருமண தம்பதிகள் அனைவரும் நிலைத்திருந்து நினைவா நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவதாக. ஆமென். God bless you.